யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ்? ட்விட்டரு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்குன்னு எதை திறந்தாலும் அவங்கள பற்றி தானே இருக்குது. யார் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என் முதல் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் மிஸ்டர் ஐவி. வெல்கம் டு மை வீடியோ. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க அப்பா பேர் தீபக் பாண்டியா. அவர் நம்ம ஊரில் இந்தியாவில் குஜராத்னு ஒரு ஊரில் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அவங்களோட அக்காவோட அரவணைப்பில் தான் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட 14 வயசில் அவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகி போய்க்கிறாங்க. அதனால் அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக நல்லா படிக்க ஆரம்பித்தார். 1957 குஜராத் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆகிறார். அதுக்கப்புறம் அவரோட மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு ஒயகோ ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜும் ஆகுது. போனின்னு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பசங்களும் பிறக்கிறாங்க. அதில் சுனிதா வில்லியம் 3வது குழந்தை. இப்போ தான் நம்ம கதையே ஸ்டார்ட் ஆகுது. சுனிதா வில்லியம் ஒயோகோன்னு ஒரு ஸ்டேட்டில் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் நீதம் ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் 1983 அவங்களோட ஸ்கூலிங்கை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1987 யுனைடெட் ஸ்டேட் நாவல் அகாடமியில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க யூஎஸ் ஆர்மியில் ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1989 நேவல் ஆவியேட்டர், அது என்னன்னா கடற்படை விமானியாக நிறைய ஆப்ரேஷனில் பங்கேற்கிறாங்க. ரெட் சி அப்புறம் பர்ஷியன் கல்ஃப் ஆப்ரேஷனில் பங்கேற்கிறாங்க. யூஎஸ் நாவல் டெஸ்ட் பைலட் ஸ்கூலில் டெஸ்ட் பைலட் அப்புறம் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. 30 டிஃப்ரெண்ட்ஸ் ஏர்க்ராஃப்டில் 3000 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சுனிதா வில்லியம்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் 1995 ஃப்ளாரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்க மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டில் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்கில் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஸ்ட்ராங் ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட்டாக மாற்றிச்சு அவங்கள. 1998 நாசா அவங்கள ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட்டாக ஆக்குறாங்க. அப்போ தான் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. 2006 டிசம்பர் 9 சுனிதா வில்லியம்ஸ் முதலாக ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி ப்ரோக்ராமில் ஸ்பேஸுக்கு போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டருக்கு இது வரைக்கும் 71 க்ரூ போயிருக்கு. அதில் ஃபஸ்ட் டைமாக 14th 15th க்ரூவாக போகிறாங்க. 2006 டிசம்பரில் ஸ்பேஸுக்கு 14th க்ரூவில் ஒரு மெம்பராக சுனிதா வில்லியம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி பூமிக்கு வரலை. அதுக்கப்புறம் 15th க்ரூ கூட சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓவராலாக 192 நாட்கள் ஸ்பேஸில் இருக்காங்க. 2007 ஜூன் 22 பூமிக்கு திரும்பி வராங்க. இவங்க அந்த 192 நாட்கள் ஸ்பேஸில் இருக்கும்போது ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் 29 ஹவர் கிட்ட ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி க்ரூ 32 ஸ்பேஸுக்கு சுனிதா வில்லியம் போகிறாங்க. ஜூலை 15 ஸ்பேஸுக்கு திரும்பி போகிறாங்க. அண்ட் க்ரூ 32 அண்ட் 33 சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு 2012 நவம்பர் 19 பூமிக்கு திரும்பி வராங்க. அவங்க தான் ஸ்பேஸுக்கு செகண்ட் டைம் போன பெண்ணுன்னு சாதனை படைக்கிறாங்க. அப்போவும் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ் கழித்து தான் பூமிக்கு திரும்பி வராங்க. ஸ்பேஸ் வாக்கில் 9th டைம் ஸ்பேஸில் நடந்திருக்காங்க. மொத்தம் 62 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் வாக் பண்ணியிருக்காங்க. 2015 நாசா சுனிதா வில்லியம்ஸை கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க கமர்ஷியல் க்ரூ வெஹிக்கிளோட அவங்க செலக்ட் பண்ண ஆஸ்ட்ரோனட் கூட போயிங் அண்ட் ஸ்பேஸ் கம்பெனி செய்கிற ஸ்பேஸ்ஷிப் டெஸ்ட் பண்ண அவங்கள அசைன் பண்ணுறாங்க. 2024 போயிங்கோட ஃபஸ்ட்டு க்ரூ மிஷன் CST-100 ஸ்டார் லைனரில் சுனிதா செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ்ட் இயர்
ஸ்டார்லைனர் சுனிதா புட்ச் வில்மோரை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. 8 டேஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி வரலாம்னு தான் பிளான் பண்ணாங்க. பார்த்தா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட். சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் அவங்க அங்கேயே ஸ்டெக் ஆகிட்டாங்க. அண்ட் நாசா திரும்பவும் ஸ்டார்லைனர் ஷிப்புக்கு அனுப்ப டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் SpaceX க்ரூ ட்ராகன்ற ஸ்பேஸ் ஷிப்பில் 2 ஆஸ்ட்ரோனட்டை ஸ்பேஸுக்கு அனுப்ப நாசா பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னொரு 2 பேரை அனுப்புனாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் சுனிதா வில்லியம்ஸையும் புட்சையும் மீட் பண்ணி அங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்து ஃப்ளாரிடா கடலில் இறங்கினாங்க. ஃப்ளாரிடா கடலில் எங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் பேராஷூட் மூலயமா லேண்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. And splashdown. Crew 9 back on Earth. SpaceX Freedom, splashdown. Good main release. Copy splashdown. We see main chutes cut. Nick, Alex, Butch, Sunny, on behalf of SpaceX, welcome home. Looks like we're getting our next crew member here. That is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. There we have it. Some waves, some thumbs up, and some smiles. Definitely. இதுதான் அங்கே நடந்த சம்பவங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் இன்னொரு வீடியோவில் புது வீடியோவோட சந்திக்கிறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.